அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 29ல நாம இன்னைக்கு பார்க்க போறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கூட்டு தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவரை எடுத்துட்டு, தண்டை எடுத்துட்டு சின்ன சின்ன பூவா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதேமாரி தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரில் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி வடித்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கிடையில் ஒரு கொதி கொதித்து காலிஃப்ளவரை வடித்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ ஓரளவு நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டுருங்க. தண்ணீர் விட்டு ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து 2ம் நல்லா மசிஞ்ச மாதிரி சேர்ந்து வரணும். அப்போ தான் இந்த கூட்டு நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். வெந்த பிறகு இதில் இடித்த மிளகுத்தூள் சேர்த்துட்டு மல்லிக்கீரை மேலே தூவி இறக்கிடுங்க. சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.